வணக்கம் மக்களே, வெல்கம் டு மல்லிகா சமையல். இன்னைக்கு நாம மட்டன் பிரியாணி அது கூடவே சிக்கன் டிக்கா எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்ப்போங்க. வாங்க. நாம முதல்ல கரம் மசாலா பண்ணதுக்காக வேண்டி கொஞ்சம் ஸ்பைசஸ் வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமா பட்டை, இவ்வளவு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வறுபட்ட உடனே அதை நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். நாம இப்போ முதல்ல மட்டன் பிரியாணி செய்வதற்கு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் காஞ்சதும் முதல்ல நம்ம பிரியாணி செய்வதற்காக வேண்டி பிரிஞ்சி இலையை போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட்டை போட்டுக்கலாம். 2 ஏலக்காய். அடுத்து ஒரு 1.5 வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வரட்டுங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்த உடனே தக்காளி போடணுங்க. இந்த மட்டன் பிரியாணிக்காக வேண்டி 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மட்டனை இதுல சேர்த்துக்கலாம். இதுல மட்டன் கொழுப்பையும் சேர்த்து நம்ம செய்யணுங்க. அப்பதான் நம்ம இந்த பிரியாணி சாப்பிடறதுக்கு சுவையா இருக்குங்க. அடுத்து இதற்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி, வத்தல் பொடி 1 ஸ்பூன், நம்ம அரைச்சி வச்சிருந்த கரம் மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விடணும். அடுத்து தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் நல்லா வேகிறதுக்காக வேண்டி தண்ணி கொஞ்சமா ஊத்தி நம்ம வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் கூடுதலாவே தண்ணி ஊத்தி வச்சுக்கலாம். மட்டன் நல்லா வேகக்கூடிய அளவுக்கு 5 விசில் விட்டு வேக வைங்க. அப்பதான் நல்லா இருக்கும். மட்டன் பிரியாணி செய்வதற்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்து வச்சிருக்கேங்க. இதுல இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் ஜீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாங்க. அடுத்து மட்டன் நல்லா வெந்துட்டுங்க. 5 விசில் வச்சு நல்லா வேக வச்சு வச்சிருக்கிறேன். நல்லா வெந்துட்டான்னு பார்ப்போம். சூப்பரா வந்திருக்குங்க. இது கூடவே நாம ஊற வச்சிருக்க சீரக சம்பா அரிசியை போட்டுக்கலாங்க. நமக்கு இந்த பிரியாணிக்கு இவ்வளவு தண்ணியே போதுங்க. இது கூடவே கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சமா தூக்கலா இருக்கணுங்க. அதனால கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு சேர்த்தது வெந்து வரும்போது கரெக்டா இருக்குங்க. இப்போ கொஞ்சமா நாம நெய் இதுல சேர்த்துக்கலாங்க.
அடுத்து நாம இந்த குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் வரத்தட்டியும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா 3 விசில் வந்து ஆவி இறங்கிட்டுங்க. சரி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பர் மட்டன் பிரியாணி ரெடிங்க. அடுத்து சிக்கன் டிக்கா மசாலா எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுக்கலாங்க. சிக்கனை ஊற வைக்கிறதுக்காக வேண்டி நம்ம முதல்ல 1 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடைசியா கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இந்த சிக்கன் ஊற வச்சு 30 நிமிஷம் ஆச்சுங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிக்கனை வறுத்ததுக்காக கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். சிக்கனை நம்ம ரொம்ப டீப்பா ஃப்ரை பண்ணாண்டாங்க, பேன் ஃப்ரை மட்டும் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் வந்தா போதுங்க. நம்ம அந்த வறுத்ததை ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் வறுத்த அதே கடாயில நம்ம 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்கி வைத்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. அடுத்து 2 தக்காளி அரைச்சி வச்சிருக்கேங்க. அந்த விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போக மட்டும் இதை நம்ம கொஞ்சம் வதங்கிடலாம். அடுத்து கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம வறுத்து வச்சிருக்க சிக்கனை போட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாங்க. அரை மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சிருக்கேங்க. அந்த தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இந்த மசாலா, தேங்காய் பால், தண்ணி எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. அடுத்து கடைசியா இந்த சிக்கன் டிக்காவுக்கு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சுவையா இருக்கும்.
அவ்வளவுதாங்க, சிக்கன் டிக்கா மசாலா தயார். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மல்லிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நன்றி.